ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கமாண்ட் வந்து ஃபைல் கம்பேரிசன். ஸோ டெஸ்க்டாப்பில் ஏன்ற ஃபைல் இருக்கு அண்ட் சின்ற ஃபைல் இருக்கு. இப்போ ஏன்ற ஃபைலில் இருக்க டேட்டா நம்ம வந்து பார்க்க போகிறோம். டைப் a.txt, அதுக்கப்புறம் டைப் c.txt. ரெண்டு ஃபைலையும் டேட்டா ரீட் பண்ணுறோம். அதில் ஹாய் ஹலோ இருக்குது, ஹாய் ஹலோ வெல்கம் இருக்குது. இப்போ fc கொடுத்துட்டு a.txt ஸ்பேஸ் c.txt என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணிட்டு இந்த ஹாய் ஹலோ ரெண்டுமே சேம் ஆர்டர்ல இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அந்த ரெண்டையும் வந்து அப்படியே ஒமிட் பண்ணிச்சு. அதே ஆர்டரும் வந்து இதுல சேமா இருக்கணும். அதே மாதிரி இருந்தா மட்டும்தான் அதை வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு காட்டும். இல்ல ஹாய் ஹலோ வெல்கம் இந்த மூணு இருக்கு இல்லையா, இந்த மூணுல வெல்கம் நடுவுல இருந்து ஹலோ கீழே இருந்தா அது டிஃப்ரெண்ட் தான் எடுத்துக்கும். ஓகே, அது சேமான விஷயமா எடுத்துக்காது. ஓகேவா, ஆர்டர் சேமா இருக்கணும். ஹாய் ஹலோ சேமா இருக்கு. அண்ட் தேர்டா இருக்கக்கூடிய இது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கனால அதை மட்டும் நம்மளுக்கு கம்பேரிசன் ரிசல்ட்ல காட்டியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற கமாண்ட். ஸோ நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம், ரீட் பண்றதுக்கு டைப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைல்ஸ் எப்படி காப்பி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ காப்பி a.txt space c.txt. ஓவர்ரைட் பண்ணவா அப்படின்னு கேக்குது. எஸ், ஒன் ஃபைல் காப்பீடு. அப்ப ஏல இருக்கக்கூடிய டேட்டாவை எதுல காப்பி பண்ணியிருக்கோம், சில காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ சில என்ன இருந்துச்சு, ஹாய் இருந்துச்சு, ஹலோ இருந்துச்சு, வெல்கம் இருந்துச்சு. இப்போ அதே a.txt உங்களுக்கு ஷோ பண்றேன். ஹாய் ஹலோ இருக்கு. ஸோ இங்கே நம்ம டைப் கமாண்ட் கொடுத்துடலாம். ஸோ டைப் a.txt ஸோ டைப் c.txt. பார்த்தீங்கன்னா இங்கே ஏல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ வெல்கம்ன்ற அந்த ஹாய் ஹலோ வெல்கம் இருந்துச்சு இல்லையா, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து காப்பி கமாண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூவ் பார்க்க போகிறோம். ஸோ மூவ் கமாண்ட். ஸோ மூவ் a.txt space c.txt. என்டர். ஓவர்ரைட் பண்ணவான்னு கேக்கு. எஸ், ஒன் ஃபைல் மூவ். அப்போ ஒன் ஃபைல் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இங்க சி பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல சி இருக்கு, ஆனா ஏன்ற ஃபைல காணோம். ஏன் அப்படின்னா ஏல இருந்து தான் நம்ம சிக்கு மூவ் பண்ண போறோம். அப்படின்னும் போது அந்த ஏயோட அந்த ஒரிஜினல் ஃபைல் இருக்கு இல்லையா, அது டெலீட் ஆயிடும். ஆனா காப்பில பாத்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் காப்பி ரெண்டுமே வந்து காப்பி பண்ற ஒர்க்கை தான் பார்க்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, காப்பி பண்ணும்போது ஒரிஜினல் ஃபைல் அப்படியே இருக்கும், ஆனா மூவ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஃபைல் டெலீட் ஆயிடும். இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இப்போ a.txt இருக்கா நம்ம போட்டோம்னா இல்ல, அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னு மெசேஜ் காட்டிடுது. ஸோ நெக்ஸ்ட் c.txt உங்களுக்கு ஹாய் ஹலோ அப்படின்ற இந்த டேட்டா அதில் வந்து காப்பி பண்ணிட்டு அந்த ஒரிஜினல் ஃபைல் டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் வந்து டேட்டா அதில் இது மட்டும் இருக்கு, இந்த ஃபைல் மட்டும் இப்போ இருக்கு. இதான் மூவ் ஃபைல். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கலர். ஸோ கலர் அப்படின்னும் போது நம்மளுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய பேக்ரவுண்ட் கலரையும் பார்க்கலாம், சேஞ்ச் பண்ணலாம், அண்ட் அதனுடைய டெக்ஸ்ட் கலரையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ அதை நீங்கள் அந்த கலர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலர் பேக்ஸ்லாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், 0னா பிளாக்கு, 1னா ப்ளூ, இந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 5E. ஸோ கலர் 5 கொடுக்கும்போது 5 வந்து பர்பிள் கலர், அது வந்து பேக்ரவுண்டாகவும், E வந்து லைட் எல்லோ, அது வந்து ஃப்ரண்ட் கலராகவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஓகே, இதான் கலர். இது யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்ளிகேஷனுடைய கலர், டெக்ஸ்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் பார்க்கலாம். VER ஜஸ்ட் என்ட்ரு பண்ணா கரண்டா உங்க லேப்டாப்ல என்ன OS வெர்ஷன் போட்டிருக்கீங்களோ அது டிஸ்பிளே ஆகும். ஸோ என்னோடதுல 10.0. ஸோ அதான் டிஸ்பிளே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட் அண்ட் டைம். ஸோ டேட் கொடுத்து என்ட்ரு பண்ணீங்கன்னா இப்போ கரண்ட் டேட் 17. ஸோ அது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் பார்க்கணும் அப்படின்னு, ஸோ கரண்ட் டைம் வந்து என்ன ஃபார்மேட்ல நம்ம உள்ள வந்து சிஸ்டத்துல இருக்கோ அதே ஃபார்மேட்ல ஷோ ஆயிடும்.
ஓகே, இப்போ CLS கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் கிளியர் ஆயிரும். DIR கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட் டைரக்ட்லி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு வித் சைஸோட டிஸ்பிளே பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீன்ற ஃபோல்டர் இருக்கு, டெக்ஸ்ட் c.txt.exe ஃபைல் இருக்கு, அதுக்கப்புறம் நியூ ஃபோல்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஃபைல் இருக்கு, 4 டைரக்ட் இருக்குன்னு அதோட சைஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இது அந்த DIR உடைய யூஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் டெலிட் கமாண்ட் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ DEL delete கமாண்ட்க்கு DL யூஸ் பண்ணி c.txt கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டெஸ்க்டாப்பில் அந்த இது டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அது இது இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு c.txt என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இல்லை, ஸோ டெலிட் ஆகிடுச்சு. இப்போ இதே ஃபோல்டர் நேம் கொடுக்கலாம். ஸோ DEL ஸ்பேஸ் நியூ ஃபோல்டர். இப்போ நியூ ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஒரு சப் நியூ, ஓகே சப் நியூன்ற இருக்கு. இப்போ நான் வந்து இதுக்குள்ள ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட் ஃபைல். ஓகேவா, இப்போ ஒரு ஃபோல்டர் இருக்கு அந்த ஃபைல். இப்போ இது என்னென்ன டெலீட் பண்ணுது அப்படின்றத ஷோ பண்றேன். ஸோ DL நியூ ஃபோல்டர் இதை நான் கொடுக்கும் பொழுது என்டர், SY என்டர். ஸோ இப்போ இந்த நியூ ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஃபோல்டர் டெலீட் ஆகல. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன், அதில் இருக்கக்கூடிய சப் ஃபோல்டரும் அப்படி இருக்கு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய எது மட்டும் டெலீட் ஆகுது, ஃபைல்ஸ் மட்டும் டெலீட் ஆகுது. அப்போது நியூ ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எத்தனை ஃபைல்ஸ் இருக்கோ அத்தனை ஃபைல்ஸ் மட்டும்தான் இது டெலீட் பண்ணணும். அது மாதிரி பர்டிகுலர் ஃபைலை மட்டும் நீங்கள் வந்து DL பக்கத்தில் txt.txt ஃபைல் இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் ஃபைலும் டெலீட் பண்ணலாம். மொத்த ஃபைலும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோல்டர் நேமை கொடுத்தீங்கன்னா ஃபைல்ஸ் மட்டும் டெலீட் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.